நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டுதான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. நீண்ட நேரமாக மகன் போனை எடுக்காததால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர். முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த மகனின் நண்பன் மீது சந்தேகம். இளைஞர் ஒருவரை பிடித்து விசாரித்த போலீஸ் இளைஞரை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்து சடலத்தை ஆந்திராவில் உள்ள காட்டுப் பகுதிக்குள் வீசியதாக பகீர் வாக்குமூலம். நண்பனை சக நண்பர்களே கொலை செய்தது ஏன்? அவர்களுக்குள் அப்படி என்ன பிரச்சனை? வெளியூர்ல தங்கி படிச்சுட்டு இருந்த மகன் டேனி வளவனரசு கிட்ட நலன் விசாரிக்கிறதுக்காக போன் பண்ணி இருக்காரு அவரோட தந்தை ஆனந்த். அப்போ அந்த இளைஞர் போனை எடுக்கல. மகன் NSS கேம்ப் போயிருப்பான், வந்த உடனே அவனே போன் பண்ணுவான்னு வெயிட் பண்ணி பார்த்திருக்காரு ஆனந்த். ஆனா மறுநாளும் டேனி வளவனரசு கிட்ட இருந்து எந்த ஒரு போனும் வரல. இதனால தந்தை தன்னோட மகனுக்கு மறுபடியும் போன் பண்ணி பார்த்திருக்கார். அப்பவும் டேனி வளவனரசு அந்த போனை எடுக்கல. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போன் பண்ண ஆனந்த் மகன் டேனி வளவனரசு NSS கேம்ப் போயிட்டு வந்துட்டானான்னு விசாரிச்சிருக்கார். அதுக்கு கல்லூரி சார்பா யாரையும் NSS கேம்புக்கு கூப்பிட்டு போல, அடுத்த வாரம் தான் கூப்பிட்டு போலான்னு திட்டம் போட்டிருக்கிறதா சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு பதறிப்போன ஆனந்த் மகனோட நண்பர் கிஷோர் கண்ணனுக்கு போன் பண்ணியிருக்கார். அப்போ அந்த போனை எடுத்த கிஷோர் முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சிருக்கான். இதனால கிஷோர் மேல சந்தேகம் ஏற்பட்டு இருக்கு. மகனுக்கு ஏதோ ஆகியிருக்கு, அதை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறைக்கிறாங்கன்னு நினைச்ச பெற்றோர் உடனே பாகாயம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருக்காங்க. உடனடியா அந்த புகாரை வாங்கின போலீஸ் அந்த இளைஞர்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா நண்பர்கள் யாருமே அங்க இல்ல. அதுக்கடுத்து திருவண்ணாமலை ஆரணியில உள்ள கிஷோரோட வீட்டுக்கு போன போலீஸ் அவரை பிடிச்சு விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் டேனி வளவனரசு கொலை செய்யப்பட்டு சடலம் ஆந்திரா காட்டுப்பகுதியில வீசப்பட்டது தெரிய வந்திருக்கு. திருவண்ணாமலையில் உள்ள ஆரணி பத்தியவரத்தை சேர்ந்த ஆனந்தோட மகன் டேனி வளவனரசு வேலூர்ல உள்ள ஒரு கல்லூரியில 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தார். கல்லூரியில டேனி வளவனரசு புதுச்சேரியை சேர்ந்த பார்த்தசாரதி, ஆரணியை சேர்ந்த கிஷோர் கண்ணன்னு 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேரும் சாய்நாதபுரம் பொன்னியம்மன் கோவில் தெருவுல உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி இருந்தாங்க. இதுல பார்த்தசாரதி அதே கல்லூரியில படிச்ச ஒரு பெண்ணை ஒருதலை பட்சமா காதலிச்சுட்டு இருந்தாருன்னு கூறப்படுது. அந்த பெண் எங்க போனாலும் அவங்கள ஃபாலோ பண்றது, அடிக்கடி அவங்க வகுப்பறை கிட்ட போயிட்டு நிக்கிறதுமா இருந்திருக்காரு பார்த்தசாரதி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தசாரதி, கிஷோர், டேனி வளவனரசு 3 பேரும் வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தசாரதி, நம்ம காலேஜில் நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், ஆனா அந்த பொண்ணு என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு டேனி வளவனரசு நக்கல் சிரிப்பு சிரிச்சுட்டே நான் அந்த பொண்ணை என் பின்னாடி வர வைக்கவான்னு சவால் விட்டு இருக்கார். அதை கேட்டு கடும் கோபமான பார்த்தசாரதி, நான் அந்த பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன், அதனால நீ இது மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டு இருக்காரு. இதனால 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக டேனி வளவனரசுவும் கிஷோர் கண்ணனும் சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. பார்த்தசாரதி மட்டும் ஊருக்கு போகாம வேலூர்லயே தங்கி இருக்கார். அப்போ தன்னோட 2 நண்பர்களுக்கும் போன் பண்ண பார்த்தசாரதி, புத்தாண்டுக்கு 2 பேரும் இங்க வந்துருங்க, நம்ம எல்லாரும் இங்க கொண்டாடலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கார். அதுபடி 2 பேரும் வேலூர் திரும்பி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு பார்த்தசாரதியும் கிஷோர் கண்ணனும் ஃபுல் மது போதையில இருந்ததா கூறப்படுது. அந்த நேரத்துல மறுபடியும் காதல் விவகாரம் தொடர்பா பார்த்தசாரதிக்கும் டேனி வளவனரசுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் மாறி மாறி தாக்கிக்கிட்டதா கூறப்படுது. அப்போ அங்க கிடந்த இரும்பு ராடை எடுத்த பார்த்தசாரதி டேனி வளவனரசோட தலையில ஓங்கி அடிச்சிருக்கான். கிஷோர் கண்ணனும் அந்த இளைஞரை தாக்குனதா கூறப்படுது. இதுல நிலை குலைஞ்ச டேனி வளவனரசு சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டார்.
டேனி உயிரிழந்ததை பார்த்து பதறிப்போன 2 பேரும் சடலத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வீட்டுல இருந்த ரத்த கரை எல்லாத்தையும் துடைச்சி எடுத்த பார்த்தசாரதி டேனி வளவனரசுவோட முகத்துல மதுவை தெளிச்சு விட்டு அவரு மது போதையில இருந்த மாதிரி முகத்துல மாஸ்க போட்டு விட்டு இருக்காங்க. அடுத்து சடலத்தை பைக்ல வச்சு தமிழ்நாடு ஆந்திரா எல்லையோரத்துல உள்ள சித்தப்பாறை காட்டுப்பகுதியில வீசிட்டு 2 பேரும் தங்களோட சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த காட்டுப்பகுதிக்கு போய் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து கிஷோர் கண்ணனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் தலைமறைவா இருக்கிற பார்த்தசாரதிய வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த இளம்பெண்ணை பின்தொடர்ந்து சென்ற இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்கும் இடையே முற்றிய வாக்குவாதம். இளம்பெண்ணை கீழே தள்ளிவிட்டு கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள மிக முக்கிய சாலையில் கொடூர சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு தப்பி ஓடிய இளைஞன் யார்? இளம்பெண் மீது அப்படி என்ன ஆத்திரம் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடாவில் உள்ள மிக முக்கியமான சாலை அது. அங்க இங்கன்னு நூற்றுக்கணக்கான மக்கள் பரபரப்பா போயிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட படு பிஸியான ரோட்ல ஒரு இளம்பெண்ணோட அலறல் சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு. உடனே அந்த வழியா போயிட்டு இருந்த மக்கள் என்ன ஏதுன்னு போய் பார்த்திருக்காங்க. அப்போ இளைஞன் ஒருத்தன் அந்த இளம்பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கீழே தள்ளி தன்னோட காலால கழுத்தை மிதிச்சிருக்கான். அதோட கண்ணிமைக்கிற நேரத்துல தான் வச்சிருந்த கத்தியை எடுத்து அவங்கள சரமாரியா குத்தி கிழிச்சிருக்கான். தூரத்துல இருந்து மக்கள் சிலர் ஓடி வரதை பார்த்த அந்த இளைஞன் வேக வேகமா தன்னோட பைக்கை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். இந்த கொடூர சம்பவத்தை பார்த்த சிலர் உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த காவலர்கள் ரத்த வெள்ளத்துல கிடந்த இளம்பெண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள அவங்க உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு இளம்பெண்ணை நடு ரோட்ல வச்சு கொடூரமா கொன்னுட்டு தப்பிச்சு போனவனை தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில இளம்பெண்ணை கத்தியால குத்தி கொலை செஞ்சவன் எல்லாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவனை சரணடைஞ்சிருக்கான். அடுத்து போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் தான் அந்த இளைஞன் எதுக்காக இளம்பெண்ணை இவ்வளவு கொடூரமா கொன்னாங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. எல்லாப்பூரை சேர்ந்த ரஞ்சிதாங்கிற இளம்பெண்ணுக்கு கடந்த 10 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு. இதுக்கு நடுவுல கணவன் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து வாங்கி தன்னோட தாய் வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த ரஞ்சிதா அரசு பள்ளியில சத்துணவு ஊழியரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல அதே ஏரியாவை சேர்ந்த ரஃபீக் அப்படிங்கிற இளைஞனோட பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. ஆரம்பத்துல நண்பர்களா பழகிட்டு இருந்த 2 பேரும் நாளடைவுல காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரஃபீக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடியே மனைவி கூட விவாகரத்து வாங்கிட்டு தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ஏற்கனவே மனைவியை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற ரஃபீக்கு ரஞ்சிதாவோட ரிலேஷன்ஷிப் கொலை பட்டினியில இருந்தவன் கையில பிரியாணியை கொடுத்த மாதிரி இருந்திருக்கு. அடிக்கடி தனிமையில சந்திச்சு எல்லை மீறி பழகிட்டு இருந்த ரஃபீக் ரஞ்சிதாவோட அன்பும் பாசமும் தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அதுவும் கடைசி வரை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். உன் குழந்தைய விட்டுட்டு என் கூட வந்துரு, உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லி தன் கூடவே கூட்டிட்டு போக பார்த்திருக்கான். அதுக்கு என் குழந்தைய விட்டுட்டெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி ரஃபீக் கூட போக மறுத்திருக்காங்க. ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன்னு சொல்றேன், என்ன நம்பி வர மாட்டேங்கிறாளேன்னு கோபப்பட்டு சண்டை போட்டிருக்கான். மனைவியும் கூட இல்ல, தனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணும் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாலே நம்ம தனி மரமா நிக்கிறமேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த யோசனை தான் ரஞ்சிதாவை கொல்லணுங்கிற வெறிய அவனுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு. என் கூட வாழாதவ வேற யார் கூடவும் வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ண ரஃபீக் அவங்கள கொலை செய்ய துடிச்சிருக்கான். சம்பவத்தன்னைக்கு வழக்கம் போல ரஞ்சிதா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்க பைக்ல வந்த அவன் அவங்கள வழிமறிச்சு தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மறுபடியும் வாக்குவாதம் பண்ணி இருக்கான். அப்போ 2 பேத்துக்கும் நடுவுல பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டதால ரஞ்சிதா அங்க இருந்து கிளம்ப முயற்சி பண்ணி இருக்காங்க. அப்போ அவங்க பின்னாடியே போன ரஃபீக் கத்தி எடுத்து அவங்கள சரமாரியா குத்தி துடிக்க கொன்னுட்டு ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிருக்கான்.
விசாரணையில மொத்த உண்மைகளும் தெரிய வரவே அவன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. மகள் கடத்தப்பட்டதாக கூறி காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்ற தந்தை வீட்டில் இருந்து சுமார் 250 மீட்டர் தூரத்தில் உள்ள கால்வாயில் சடலமாக கிடந்த மகள். சடலத்தை மீட்டு கிடுக்குப்பிடி விசாரணையில் இறங்கிய போலீஸ் பெற்ற தந்தையே மகளை கழுத்தறுத்து கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். மகள் கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? வேர்க்க விறுவிறுக்க பங்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு சசி பூஷன். அப்போ அங்கிருந்த போலீஸ், என்னாச்சு சார், என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சைலேஷ்குமார்ங்கிற இளைஞர், என்னோட மகளை லவ் பண்றேன்னு சொல்லி கடத்திட்டு போயிட்டான். என் பொண்ணுக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகல. அதனால அவன் மேல கடத்தல் வழக்கு பதிவு பண்ணி என் மகளை மீட்டு தரணும்னு சொல்லி இருக்கார். உடனடியா அந்த புகாரை வாங்கின போலீஸ் அந்த இளைஞர் மேல வழக்கு பதிஞ்சு அவரை வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில சசி பூஷனோட வீட்டுல இருந்து சுமார் 250 மீட்டர் தூரத்துல உள்ள ஒரு கால்வாயில கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில அவரோட மகளின் சடலம் கிடந்திருக்கு. இதனால சைலேஷ்குமார் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் வீட்டுல பதுங்கி இருந்த அவரை பிடிச்சு விசாரணையில இறங்குனாங்க. அப்பதான் சைலேஷுக்கே தனது காதலி உயிரிழந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. இதனால கத்தி கதறி அழுதிருக்காரு சைலேஷ். அடுத்து அவர் சொன்ன தகவல் தான் மொத்த உண்மையையும் வெளியில கொண்டு வந்திருக்கு. பீகார்ல உள்ள பங்கா சாம்ரேலி கிராமத்தை சேர்ந்த சசி பூஷனுக்கு 17 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. சசி பூஷனோட மகளும் மஜ்லிஸ்பூரை சேர்ந்த சைலேஷ்குமார்ங்கிற இளைஞரும் ரொம்ப நாட்களா உயிருக்குயிரா காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில இந்த விஷயம் சிறுமியோட தந்தைக்கு தெரிய வந்திருக்கு. இதனால மகளோட காதலுக்கு சசி பூஷன் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். இதனால தன்னோட மகள் கிட்ட பக்குவமா அட்வைஸ் பண்ணியிருக்காரு தந்தை சசி பூஷன். சைலேஷ்குமார் என்ன சமூகம்னு தெரியாது, அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. அதனால அவனை லவ் பண்ணாத, நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நம்ம சொந்தக்காரங்களும் ஊர் மக்களும் நம்ம குடும்பத்தை மதிக்க மாட்டாங்க. அப்புறம் நான் வெளியில தலை காட்டவே முடியாதுன்னு சொல்லி இருக்கார். அதுக்கு மகள், சைலேஷ்குமார் ரொம்ப நல்லவரு, என்னால அவரை மறக்க முடியாது. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவர் கூட தான், அப்படி இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு மிரட்டி இருக்காங்க. அதை கேட்டு கொதிப்படைஞ்ச தந்தை மகளை போட்டு சர்ற மாதிரியா அடிச்சிருக்கார். அடுத்து மகள் கிட்ட இருந்த செல்போனை பிடுங்கின தந்தை சிறுமிய ஹவுஸ் அரெஸ்டும் பண்ணி இருக்கார். இதனால காதலன் சைலேஷ்குமார் கூட பேச முடியாம சிறுமி தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வீட்டுல மறுபடியும் பிரச்சனை வெடிச்சிருக்கு. சிறுமி தன்னோட தந்தை கிட்ட, நீங்க எந்த அளவுக்கு என்ன கஷ்டப்படுத்தினாலும் நான் வீட்டை விட்டு வெளியேறி சைலேஷ்குமாரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு மிரட்டி இருக்காங்க. இதை கேட்ட தந்தை மகளை போட்டு சர்ற மாதிரியா அடிச்சிருக்கார். அப்போ தன்னோட காதலன் சைலேஷ்குமாருக்கு போன் பண்ண காதலி, எங்க வீட்டுல என்ன அடிச்சு சித்திரவதை பண்றாங்கன்னு சொல்லி அழுது இருக்காங்க. மகள் சைலேஷ்குமாருக்கு போன் பண்ணி பேசிட்டு இருந்ததை பார்த்து கொலை வெறியான சசி பூஷன் அந்த போனை பிடுங்கி சிறுமிய கண்மூடித்தனமா அடிச்சிருக்கா. அடுத்து கிச்சன்ல இருந்த கத்தியை எடுத்துட்டு வந்து சசி பூஷனும் சகோதரரும் சிறுமிய கழுத்தறுத்து கொன்னு இருக்காங்க. அதுக்கடுத்து சடலத்தை 250 மீட்டர் தூரத்துல உள்ள கால்வாயில வீசின 2 பேரும் சைலேஷ்குமார் தன்னோட மகளை கடத்திட்டு போயிட்டதா சொல்லி நாடகமாடி இருக்காங்க. ஆனா சைலேஷ்குமாரை பிடிச்சு விசாரிச்சப்ப போன் கால்ல காதலி தன்னை காப்பாற்றும்படி கதறின விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லி இருக்கார். அதுபடி சசி பூஷனை கஸ்டடியில எடுத்து விசாரிச்ச போலீஸ் எல்லா உண்மைகளையும் வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து சசி பூஷனையும் அவரோட மகனையும் கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. நடு வீட்டில் கத்தி குத்து காயங்களோடு உயிரிழந்து கிடந்த இளைஞர் உடன் பிறந்த 2 அண்ணன்களை கையும் களவுமாக பிடித்த போலீஸ். நீண்ட நாட்களாக இருந்த முன்பகையே கொலைக்கு காரணம் என தகவல். 4 வருடங்களாக நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கு. கொலையாளியான அண்ணனுக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன? 2021ஆம் ஆண்டு பிள்ளாப்பாளையம் கிராம மக்கள் எல்லாரும் வீட்டு வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ சிவகுமார்ங்கிற நபரோட வீட்டுல இருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கு.
சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சிவகுமாரோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க சிவகுமாரோட தம்பி ரவிக்குமார் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கார். ஆனா அந்த நேரத்துல அவரோட அண்ணன்களான சிவகுமாரும் ராஜசேகரனும் வீட்டுல இல்ல. ரவிக்குமாரும் ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்ததை பார்த்த கிராம மக்கள் அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனா அங்க ரவிக்குமார் உயிரிழந்துட்டதா மருத்துவர்கள் சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. அதுல உயிரிழந்தவரோட அண்ணன்களான சிவகுமாரும் ராஜசேகரனும் தான் கொலையாளிகள்னு தெரிய வந்திருக்கு. இதனால 2 பேரையும் கஸ்டடியில் எடுத்து போலீசார் விசாரணை பண்ணியிருக்காங்க. திருச்சி முசிறியில உள்ள பிள்ளாப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ரவிக்குமார் லாரி ஓட்டுநரா வேலை பார்த்துட்டு இருந்தார். இவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனா அந்த திருமணத்துக்கு ரவிக்குமாரோட பெற்றோரும் அவரோட அண்ணன்களான சிவகுமாரும் ராஜசேகரனும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால வீட்டுல அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ரவிக்குமார் தன்னோட மனைவியை கூப்பிட்டுட்டு நாமக்கல்ல உள்ள எருமைப்பட்டிங்கிற கிராமத்துல வசிக்க போயிட்டார். இதனால 2 குடும்பத்துக்கும் இடையில ரொம்ப நாட்களாகவே தொடர்பே இல்லாம இருந்திருக்கு. இதுக்கடையில ரவிக்குமாரோட தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. இதனால தந்தையை பார்க்க ரவிக்குமார் பிள்ளாப்பாளையம் கிராமத்துக்கு போயிருக்கார். அந்த நேரத்துல சிவகுமாரும் ராஜசேகரனும் ஒரு உயிரிழந்த ஆட்டை குறைந்த விலைக்கு வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்காங்க. அதை பார்த்த ரவிக்குமார், அப்பா உடம்பு சரியில்லாம இருக்கிற நேரத்துல நீங்க எதுக்கு ஆட்டை கொண்டு வந்து சமைக்கிறீங்கன்னு கேட்டு இருக்கார். அதுக்கு அந்த 2 பேரும், உன்னைத்தான் நாங்க எங்க குடும்பத்தை விட்டே ஒதுக்கி வச்சுட்டோம்ல, அப்புறம் நீ எதுக்கு இங்க வந்த, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு, இனிமே எங்க வீட்டுக்கு வராதன்னு சொல்லி இருக்காங்க. இதனால 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து கத்தியை எடுத்துட்டு வந்த சிவகுமார் தம்பி ரவிக்குமார சரமாரியா குத்தி இருக்கார். இதுல வயிற்று பகுதியில பலத்த காயமடைஞ்சு ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த ரவிக்குமார் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சிவகுமாரையும் ராஜசேகரனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது தொடர்பான வழக்கு திருச்சி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்தது. இந்த நிலையில இந்த வழக்குல தீர்ப்பு வெளியாக இருக்கு. அதுல தம்பிய கத்தியால குத்தி கொலை செஞ்ச சிவகுமாருக்கு ஆயுள் தண்டனை விதிச்ச நீதிமன்றம் கொலை நடந்த ஸ்பாட்ல இருந்த ராஜசேகரனை விடுவிச்சு உத்தரவிட்டிருக்கு. பணத்திற்காக பெற்ற மகளையே தாரை வார்த்த தாய், சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கார் டிரைவரை தட்டி தூக்கிய காவல்துறையினர். 7ஆம் வகுப்பு சிறுமியை சீரழித்த அரக்கன்கள் பிடிபட்டார்களா? கொடூரக்காரி தாய் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி, எங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவுல உள்ள ஒரு பெண் அவங்களோட மகளை பாலியல் தொழில ஈடுபடுத்தி பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க சார்னு சொல்லி இருக்கார். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கன்னு போலீஸ் விசாரிச்சப்ப, என் பேரெல்லாம் எதுக்கு சார், சொல்ற தகவலை வச்சு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்க பாருங்க சார்னு சொல்லி இருக்கார். அப்போ எந்த ஏரியான்னு சொல்லுங்கன்னு கேட்டப்போ வாணியப்பாடியில உள்ள கபூராபாத்னு மட்டும் சொல்லிட்டு போனை கட் பண்ணி இருக்கார். உடனே கபூராபாத் பகுதிக்கு போன போலீஸ் போன்ல வந்த தகவல் படி அந்த பகுதியில நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அரசல் புரசலா விசாரிச்சப்போ அங்க உள்ள ஒரு வீட்டுல 7வது படிக்கிற பொண்ண பாலியல் தொழில ஈடுபடுத்துற மாதிரி போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நேரா அந்த வீட்டுக்கு போய் நைஸா பேச்சு கொடுத்து அப்படியே வீட்டுல இருந்த சிறுமிக்கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தினப்பதான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. திருப்பத்தூர் வாணியம்பாடி கபூராபாத் பகுதியைச் சேர்ந்த 38 வயசு பொண்ணுக்கு கல்யாணமாகி 4 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு பல ஆண்களோட தொடர்பு இருந்ததால அவங்க கணவர் கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு போயிட்டார். 4 பிள்ளைகளும் தாய் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல அந்த பெண்ணுக்கு கார் டிரைவர் இர்ஃபான் அப்படிங்கிறவனோட தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் அடிக்கடி பல இடங்களுக்கு போய் தனிமையில சந்திச்சிருக்காங்க.
கஷ்டப்பட்டு உழைச்சு என்னைக்கு நிறைய காசு பார்க்கறது, எப்போ செட்டில் ஆகுறதுன்னு நினைச்சவங்க இப்படி ஏதாச்சும் பண்ணாதான் சீக்கிரம் செட்டில் ஆக முடியும்னு நினைச்சு பெத்த மகளையும் பாலியல் வேலையில தள்ளி பணம் சம்பாதிச்சிருக்காங்க. கார் டிரைவர் இர்ஃபான் தன்னோட நண்பர்களை அடிக்கடி அந்த பெண்ணோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து 7வது படிக்கிற சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்கான். தினமும் அவங்க வீட்டுக்கு நிறைய ஆண்கள் வந்துட்டு போறத பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க யாரோ தான் காவல்துறையினருக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க. தன்னோட மகளை பாலியல் தொழில ஈடுபடுத்தி பணம் சம்பாதிக்கிற விஷயம் தெரிஞ்சு கொந்தளிச்ச சிறுமியோட அப்பா முன்னாள் மனைவி மேல புகார் கொடுத்திருக்கார். அந்த புகார் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ண போலீஸ் மகளை பாலியல் தொழில ஈடுபடுத்திய தாயையும் பாலியல் வன்கொடுமை செய்த கார் டிரைவரான இர்ஃபானையும் போக்சோவுல அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. அதே நேரம் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அரக்கர்களையும் கண்டுபிடிக்க விசாரணையில ஈடுபட்டிருக்காங்க காவல்துறையினர். கொள்ளையர்கள் தனது கணவனை கொன்றுவிட்டதாக கண்ணீர் வடித்த மனைவி. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையில் இறங்கிய காவல்துறையினர் கணவனை நினைத்து கதறி துடித்த மனைவியின் உடலை சிறு காயம் கூட இல்லாததால் சந்தேகம். அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். கணவனை மனைவியே கொடூரமாக கொலை செய்தது ஏன்? நடுநடுங்க வைக்கும் சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? இரவு நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண ஒரு பெண், கொள்ளைக்கார கும்பல் என் கணவரை ஆயுதங்களால தாக்கி கொண்டுட்டு வீட்டுல இருந்த பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க சார்னு சொல்லி கதறி அழுது இருக்காங்க. உடனே போலீஸ்காரங்களும் சம்பவ இடத்துக்கு போய் தீவிர விசாரணையில இறங்குனாங்க. ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்த நாராயணனோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பின போலீஸ் சடலத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டு இருந்த அவங்க மனைவி பந்திதா கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அடுத்து அவங்கள செக் பண்ணி பார்த்தப்போ உடல்ல சின்ன காயம் கூட இல்ல. பணத்துக்காக கணவரை தாக்கி கொன்ன கும்பல் கூடவே இருந்த மனைவி பந்திதாவை ஒரு அடி கூட அடிக்காம விட்டது போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் அந்த சந்தேகத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போலீஸ்காரங்க நார்மலா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிருக்காங்க. எத்தனை பேர் வந்து உங்களை அடிச்சாங்க, அந்த கும்பல் எதுல வந்தாங்கன்னு போலீஸ் ஏகப்பட்ட கேள்விகளை பந்திதா கிட்ட கேட்டு இருக்காங்க. முதல் முறை கேட்டப்போ 2 பேர் வந்தாங்கன்னு சொன்ன பந்திதா திருப்பி அதே கேள்வியை கேட்டப்போ 4 பேர் வந்தாங்கன்னு சொல்லி இருக்காங்க. என்னமா இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு போலீஸ்காரங்க கோபமா கேட்டதுக்கு கணவன் இறந்த துக்கத்துல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்ல, என்னை எதுவும் கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார்னு மழுப்பலாவே பதில் சொல்லி இருக்காங்க பந்திதா. உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்லாததும் எல்லா கேள்விக்குமே இப்படி மாத்தி மாத்தி பதில் சொன்னதும் பந்திதா மேல உண்டான சந்தேகத்துக்கு மேலும் வலு சேர்த்திருக்கு. அதுக்கப்புறம் பந்திதாவை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம்தான் நாராயணனோட மரணம் கொள்ளைக்காக நடந்தது இல்ல, திட்டமிட்ட படுகொலைங்கிறது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த நாராயணனும் பந்திதாவும் 8 வருஷங்களுக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு பிறகு பிழப்ப தேடி தெலங்கானா மாநிலத்துக்கு வந்த இந்த தம்பதி ஹைதராபாத்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்காங்க. நாராயணன் அதே ஊர்ல பிளம்பர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. பந்திதா தனியார் கம்பெனில ஹெல்பர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில பந்திதாவுக்கு அதே ஏரியாவுல வெல்டரா வேலை பார்த்துட்டு இருந்த வித்யாசாகருங்கிற இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டு அது தகாத உறவா மாறி இருக்கு. அடிக்கடி 2 பேரும் பல இடங்களுக்கு போய் தனிமையில சந்திச்சிருக்காங்க. தன்னோட மனைவி வித்யாசாகர் கூட தகாத உறவு வச்சிருக்கிற விஷயம் கணவர் நாராயணனுக்கு தெரிஞ்சு குடும்பத்துல பிரளயமே வெடிச்சிருக்கு. தகாத உறவை கைவிட்டுட்டு ஒழுங்கா குடும்பத்தை பாருன்னு நாராயணன் மனைவி பந்திதாவை கண்டிச்சிருக்கார். இவ்வளவு பிரச்சனை நடந்ததால பந்திதா கொஞ்ச நாள் வித்யாசாகர் கூட பேசாம பழகாம இருந்திருக்காங்க. ஆனா சில மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் வித்யாசாகர் கூட பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் நாராயணனுக்கு தெரிய வந்து மனைவி பந்திதாவை பயங்கரமா அடிச்சிருக்கார். இப்படியே விட்டா நம்மள நிம்மதியாவே வாழ விட மாட்டான்னு முடிவு பண்ண பந்திதா காதலன் வித்யாசாகர் கூட சேர்ந்து நாராயணனை கொலை செய்ய திட்டம் போட்டு இருக்காங்க.
வழக்கம் போல மது போதையில வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு நாராயணன். அப்போ அங்க வந்த வித்யாசாகர் இரும்பு கம்பியால அவரை சர்ற மாதிரியா தாக்கி இருக்கான். பந்திதாவும் கூட சேர்ந்து தாக்குனதுல நாராயணன் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். கணவன் உயிரிழந்ததை உறுதி பண்ண பந்திதா போலீஸுக்கு போன் பண்ணி கொள்ளைக்கார கும்பல் தன்னோட கணவனை அடிச்சு கொலை பண்ணிட்டு பணத்தை திருடிட்டு போயிட்டதா சொல்லி கபட நாடகம் ஆடி இருக்காங்க. ஆனா விசாரணையில பந்திதாவோட முகத்திரையை கிழிச்சு எடுத்த போலீஸ் அவங்களையும் அவங்களோட ஆண் நண்பர் வித்யாசாகரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.